ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வரா பொண்ணு காவியா. சந்தோஷமா வீட்டுல எல்லா செலிப்ரேஷனுக்கும் தயாராயிட்டு இருக்கா அம்மா ராதா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். காவியா வீடு வந்து சேர்றாளா? என்னதான் ஆச்சு காவியாக்கு? ஏன் இங்க எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு? அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையில. காவியாவை காணும். ஆமா, நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் 4 ஹவர்ஸ்ல வந்துடுவேன். இவதான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் காவியா. எப்பவுமே ஃப்ரீயா ஜாலியா இருப்பா. அவளுக்கு பிடிச்சது மட்டும் தான் அவ செய்வா. அடுத்தவங்களுக்கு உதவினா முதல்ல போய் நிற்பா. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்க மாட்டா. அவளே முன்னாடி நின்று அவளே எல்லாத்தையும் சமாளிப்பா. அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்றத மீறியும் வெளிநாட்டுல போய் படிச்சா. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஊருக்கு வரா. காவியா, எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டியா? போர்டிங் பாஸை பத்திரமா வச்சுக்கோ. எதுவும் வெளியே வாங்கி சாப்பிடாது, ஓகேவா? லேண்ட் ஆன உடனே கால் பண்ணி நான் டிரைவரை விட்டு பிக்கப் பண்ண சொல்றேன். ஐயோ அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் போனை வை. ஃப்ளைட்டு போர்ட் ஆக போகுது. பாய். ஓகேம்மா, பாய். அம்புஜம், கோலம் ஆர்த்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இத முடிஞ்சிருச்சுமா. அடடே, வரவேற்பெல்லாம் தடபுடலா இருக்கே ராதா. யார் வரா? பரபரப்பா உள்ள வராங்களே, இவங்கதான் பக்கத்து வீட்டு பார்வதி. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம், பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, சுத்தி இருக்கிற எல்லா வீட்லயும் நடக்கிற கதை, சண்டை, கிசு எல்லாம் இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். இந்த வீட்டு கதையை போய் அந்த வீட்டுல சொல்றதும், அந்த வீட்டு கதையை இந்த வீட்டுல சொல்றதும், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா மூஞ்சி வச்சுப்பாங்க பாருங்க. அதுதான் பார்வதியோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க பொண்ணு தவிர மீதி இருக்கிற எல்லா பொண்ணும் கெட்ட பொண்ணுன்னு நினைக்கிற ஒரு நல்ல அம்மாவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காவியா தாங்க 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரா. அவளுக்கு வேற ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கு. ஓஹோ, அப்படியா விஷயம்? என்னோட பொண்ணு அனிதாவை வீட்டோட வளர்த்துட்டேன். வெளியிலலாம் அனுப்பினா காலம் கெட்டுருச்சு. நீங்க காசு வச்சிருக்கீங்க, பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கீங்க. ஐயோ பார்வதி அம்மா, விடுங்க. இப்பெல்லாம் யாரு அப்பா அம்மா பேச கேக்குறாங்க? அவ ஜாலியா இருக்கா. இருந்தாலும் நல்ல வேலை பார்த்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருச்சு. என்னோட பொண்ணு அனிதா அப்படிலாம் இல்லைங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவ வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு. இப்ப கூட IASக்கு படிக்கிறா. காலையில அலாரம் வச்சு எழுந்துக்கிறா. சரி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அவளை பாக்குறேன். சரி, போயிட்டு வாங்க. இவ கண்ணு பட்ட எங்க ஊருப்போம். அம்புஜம், ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்து வைடி சுத்தி போடுறதுக்கு. என்னப்பா டிரைவர், பாப்பா பாத்தியா? ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சா? அம்மா, பாப்பாவோட ஃப்ளைட் வந்து 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா பாப்பாவை மட்டும் எங்கேயுமே காணுமா? என்னப்பா சொல்ற? இன்னும் வரலையா? அவ போனை ட்ரை பண்ணி பாரு. நீ கரெக்டான என்ட்ரன்ஸ்ல நிக்கிறியா? போய் ஒரு வாட்டி எல்லா இடத்துலயும் பாத்துட்டு வா. ஹலோ, என்னங்க, காவியாவை காணுமாங்க? டிரைவர் கால் பண்ணா, நானும் கால் பண்ண, அவன் நம்பர் ரீச் ஆகலங்க. என்னடி சொல்ற? ஃப்ளைட் லேட்டா இருக்கும், இல்லனா லக்கேஜ் கிட்ட இருப்பா. அவனை வெயிட் பண்ண சொல்லு. இல்லங்க, அதெல்லாம் கரெக்டா கொண்டு போயிடுவா. அவ ஃப்ளைட் லேண்ட் ஆகி 1 hour ஆச்சுங்க. இது நம்ம பசங்களை விட்டு பார்க்க சொல்றேன். நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளு. ஐயோ சரி, நான் பாக்குறேன். இந்த நேரத்துல யாரு வந்து கதவை தட்டுறது? என்னமா எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன கேக்கு, ரிப்பன் இதெல்லாம் வச்சிருக்கீங்க? நாங்க எல்லாரும் அவளை பார்க்கதான் வந்தோம். லாஸ்ட் வீக் அவ பர்த்டே நாங்க செலிப்ரேட் பண்ண முடியல. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒரு சின்னதா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். இவங்கதான் காவியாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் காவியாவை சுத்தி அரசியல்வாதி கூட்டம் இருக்கும். ஜாலியா எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாத்துக்க முடியல. எல்லாரும் வேலை வீடுன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காவியா வரணும்னு எல்லாரும் சேர்ந்து அவளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியாமா? சரி, நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. அவ போன் கிடைச்சா என்ன கூப்பிடுங்க. ஐயோ, இப்ப யாருன்னு தெரியலையே. இவர்தான் ராதாவோட அண்ணன். காவியாக்கும் அவங்க பையனுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரே ஒரு லட்சியத்தோட சுத்திட்டு இருக்காரு இவரு. வாங்க வாங்க. அப்படியா? அவ இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இப்ப இவங்க வேற எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. ஹலோ, என்னங்க, அவ கிடைச்சாலா? இங்க எல்லாரும் வந்து அவளை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்னடி சொல்ற? அங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவ இன்னும் கிடைக்கலையே. என்னங்க சொல்றீங்க? இன்னும் கிடைக்கலையா? ஐயோ, இங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லி சமாளிப்பேனே தெரியலையே. ஐயோ, இப்ப இவ வேறயா? என்னங்க ராதா, பார்ட்டின்னு சொல்லவே இல்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா அவளை பார்க்க வந்திருக்காங்க. சும்மாவே இப்படின்னா பார்ட்டி வச்சா வேற லெவல் இருக்கும் போல இருக்கே. சரி சரி, நானும் இருந்து பார்த்துட்டே போறேன். ஆனா ஒண்ணுங்க, என்னோட பொண்ணு அனிதா இந்த பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ போன் கூட பாருங்க பேச மாட்டா. இந்த நேரத்துல இப்படி ஒரு பொண்ணா கொடுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த காவியா இன்னும் காணும். நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு யாராச்சும் லவ்வர் பாய் ஃப்ரெண்டுன்னு இருக்கானா என்ன? ஏன்னா இந்த எழுத்து வீட்டு ரவி இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப நாளா இங்க பாத்துட்டு இருக்கான். காலையிலயும் நைட்டும் மாடியில போய் போன் பேசிட்டே இருக்கான். அதான் ஒரு டவுட்டு.
அந்த ரவி என்ன சும்மாவா? வீட்டுக்கு தான் நல்ல பையன். வெளில போனால் வெட்டி பசங்களோட சுத்துறதும் சிகரெட் பிடிக்கிறதும் நைட் ஆனால் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரே ரகலை தான். ஏற்கனவே 3 பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டானா. 4ஆவதா உன் பொண்ணு இருக்க போறாராதா, பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே ஏஜ் தான். மத்தபடி அவ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சரி, எதுக்கும் உங்க டவுட் சரியாதான் படுது. நாமளே ஒரு வாட்டி போய் கேட்டு பார்த்துடலாம். எங்க ரவி இருக்கானா? இல்லங்க, காலையில போனாங்க, இன்னும் வரல. போன் கூட கிடைக்கலங்க. என்னங்க அங்க என் பொண்ணை காணுங்க, உங்க பையனை காணுங்களா? ஐயோ, ஓடி போயிட்டாங்களா? ஐயோ நீங்க வேற இப்ப என்ன பண்ணுறதுங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ எங்க போனாலும் இந்த டோர் பெல் சத்தமே கேட்கவே. இப்ப யாருன்னு பாருங்க. கதவு திறந்தோடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக். பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிற அளவுக்கு எல்லாம் ஸ்டன் ஆகி அங்கேயே நின்னுட்டாங்க. என்னதான் ஆச்சு? யார் தான் வந்திருக்கா? வாங்க நம்ம பார்க்கலாம். அடக்கடவுளே, காவியா, ரவி, அனிதா, என்ன இது கோலம்? ஏய் அனிதா, என்னடி கோலம் இது? ஏண்டா ரவி, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்க உனக்கு தேவையெல்லாம் போயிட்டோமா? எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க லவ் பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. ரவியும் நல்ல வேலையில தான் இருக்கான். நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சரி, முதல்ல உள்ள வாங்க. பார்வதி, பாத்தியா உன் பொண்ணோட லட்சணத்தை? சரி, இவங்க கல்யாணம் பண்ணாங்க, நீ எங்கடி போன? காலையில இருந்து உனக்காக வெயிட் பண்ணி எங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சு. உனக்கு காணலன்னு எத்தனை இடத்துல தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமா சாகி, நான் இவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட போயிட்டேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்ன விட்டா வேற யாரு இருக்கா? சரி, அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வா. காவியா, உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்க, வசதியா போச்சு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி. நீ வாமா உள்ள. பார்வதி நீ ஷாக்லயே இருக்கா போல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது நம்ம வாங்க பார்வதி நிலைமையை பார்க்கலாம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. என்ன நடக்குதுங்க? இது கனவா நனவா? எனக்கு ஒன்றும் புரியல. தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டாங்களே பார்வதி. பாவம், பார்க்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீட்டு கதை, கீழ் வீட்டு கதை, எழுத்த வீட்டு கதை எல்லாம் கேட்ட பார்வதிக்கு அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம போச்சு. இதனால நமக்கு தெரியறது என்னன்னா, சுத்தி நடக்கிற கதையை விட்டுட்டு நம்ம வீட்டு கதையை பார்த்தோம்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.